வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது தமிழ் புத்தாண்டு, பரபாவ தமிழ் புத்தாண்டு, இதை பற்றின ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க சார். பரபாவ வருஷம் நம்ம ரெண்டு பேருமே நம்ம ஆற்காடு பஞ்சாங்கம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா ராஜா பார்த்தா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன் வராங்க. ஓகே, பொதுவாக என்ன சொல்கிறாங்க, குரு பகவான்லாம் வர்றதுனால நம்ம கவர்மெண்ட்டில் நிறைய ரூல்ஸ் மாறும். எந்த கவர்மெண்ட்னு கேட்கக்கூடாது, ஏன்னா எலெக்ஷன் வருது. எந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. கண்டிப்பாக மெயினாக டேக்ஸ் சம்மந்தமாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து செவ்வாய் சந்திரன்லாம் இருக்கிறதுனால நிறைய மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. மழை எப்படின்னா நார்த் இந்தியா, இப்போ பீகார், உத்தரகாண்ட் பக்கம் பயங்கரமான மழை வரும், ரொம்ப வெள்ளம், நிலச்சரிவுகள் ஜாஸ்தியாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் கனமழை இருக்கும். பல மோஸ்ட் ஆஃப் த தண்ணீர் வந்து கடலோட சேர்ந்துடுற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா நம்ம சேமிக்க முடியாத அளவுக்கு மழை வந்து கடல்ல நீர்ல சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடைய பணம் நிறைய விஷயத்துல விரயமாகும்னு சொல்லியிருக்காங்க. செலவாகும். மக்களுடைய பணம்னா என்ன, கவர்மெண்ட் மூலியமா செலவாகும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப அதிக மழை வந்ததுன்னா எவ்வளவோ சேதாரங்களாகும். கண்டிப்பாக இது எல்லாமே இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ராஜாங்கம் வந்து இப்போ நம்ம இது வந்து தமிழ் வருஷ பரப்பு, இதுதான் ஆக்சுவலாக நம்ம வருஷ பரப்பு. கண்டிப்பாக அந்த காலத்தில் ராஜாங்கம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மந்திரி சபையில் ஜோதிடர் இருப்பாங்க, எடுத்து ஓகே இது நடக்க போதா, அப்போ எந்தெந்த விஷயத்தில் நான் செலவிடணும், எங்கெங்கே ஆள் அதிகமாக போடணுன்றதை பார்த்து போடுவாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்டும் இதெல்லாம் பார்த்து பிடபிள்யூடியில் கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு அந்த மழை நீர் சேகரிப்புக்கு என்னென்ன பண்ணணும்னு பண்ணாங்கன்னா நம்ம வந்து அந்த செலவினங்களை குறைக்கலாம், தாக்கத்தை குறைக்கலாம். இது ஒன்று. இன்னும் நாடு முழுக்க சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அண்டை நாட்டோட நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனா, இது பார்க்கலாம். அண்டை நாடுகளில் ரொம்ப பிரச்சனை வரும். நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அது ஏற்கனவே போர்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். இது ஒன்று. இன்னொன்று, உணவு பற்றாக்குறை வரும்ன்றாங்க. உணவு பற்றாக்குறைனா உணவு வந்து விளைவிக்க முடியாத நிலைமையில் உணவு இருக்கும், ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கஷ்டமாயிடும். சப்ளை செயின் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கங்கே கப்பல்கள், ஃப்ளைட்டு, ரோடு டிரான்ஸ்போர்ட்டில் அங்கங்கே தேக்கமாயிடும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடோ இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ போக்குவரத்து கஷ்டமாயிடும். அதனால உணவு தட்டுப்பாடு வரும். அதனால அதோட விலை ஏற்றம் அதிகமாகும். கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் அதிகமாகும். அதனால உணவோட விலை ஏற்றமாகும். ஸோ இதெல்லாம் பொதுவாக பஞ்சாங்கத்தில் வருது. இதெல்லாம் வருது சார். இப்போ நான் என்ன பண்ணணும், அது இப்போ கேட்க சுவாரஸ்யமாக இருக்குது. சரி, கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு செலவு வரப்போகுதுன்னு அர்த்தம். காசை பத்திரமா பார்த்துக்கணும். அதாவது தேவையில்லாத எதுலையும் செலவு பண்ணாமல் காசை எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளவும் கஷ்டம். இது நமக்கு கஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக வர கஷ்டம். அப்போ நமக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகப்படும். இது ஒன்று. உணவை யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இந்த உணவு இல்லாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது வந்து டைலாக் இல்லை, இதுதான் நிதர்சனமாக நடந்துட்டு இருக்கிறது. உண்மை. இன்னும் போகிற காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் உணவு எவ்வளவு கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த வருடம் நம்ம எல்லாருக்கும் நல்ல வருடமாக இருக்கும். இது ரொம்ப ஆன்மீக வருஷம். எவ்வளவு கடவுள் வழிபாட்டில் இறங்குறோமோ அவ்வளவோ வாழ்க்கையில் நல்லா முன்னேறும். இப்போ ஒவ்வொரு கிரக நகர்வுகளும் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. சரிங்க சார். சார், மேஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் பொதுவான பலன்? சரி, மேஷ ராசி லக்னம் நல்லா இருக்குங்க. அதாவது இதுக்கு வந்து சனி பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? அதனால ரொம்ப கொஞ்சம் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் என்னென்னா இது வந்து விரைய சனி, காசு செலவாக போகுது. அவ்வளோதான் விஷயம். காசு செலவாக போகுது. அதை நல்லதாக செலவு பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அதுதான் பரிகாரம். பரிகாரம்னு நம்ம கோவில் தெய்வங்கள் சொல்லுவோம். ஆனால் இந்த விதியை மதியால் வெல்றது என்னென்னா, நல்ல விஷயத்த செலவு பண்ணிட்டீங்கன்னா அதுவே நிவர்த்தி ஆகிடும். சரி, என்னென்ன நல்ல விஷயம்? இப்போ மேஷத்துக்கு வந்து 3ல் குரு இருக்கார். அடுத்து வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் 4ல் போயிடுவார். அப்போனா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்ணலாம். அதாவது மேஷ ராசிக்கு வந்து வண்டிலாம் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரோட்டில் போகும்போது டர்ன்னு ஒரு வண்டி ஸ்பீடை சர்ன்னு போச்சா மோஸ்ட் அது மேஷமாக தான் இருக்கும். வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கீங்களா? வண்டி வாங்கலாம். இது வந்து ஆண் வீடு, நிலம் வீடு, வீடு வாங்க நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. வீடு மனை வாங்கணும்னா வீடு வாங்கலாம். ஃபேமிலியை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகணும், கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், கொஞ்சம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகணும். இப்போ மேஷத்துலலாம் மேஷக்காரங்க எவ்வளோ கோவப்படுறாங்களோ அவ்வளோ பாசக்காரங்க. இப்போ அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு எங்கன்னா வெளியூர்லாம் கூட்டிகிட்டு போகணும், ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்டு போனால் தாராளமாக போயிட்டு வரலாம். பர்சனல் டைமுக்கு நல்லது. இப்போ இது எல்லாமே என்ன நடக்கும்னா செலவாகும். ஆனால் இந்த செலவு வந்து நல்ல செலவாக மாறிடும். சரிங்களா? இது ஒரு விஷயம்.
அடுத்து இந்த மாதிரி என்னென்ன ஒரு நல்ல விஷயத்தில் அவங்க வந்து செலவு பண்ணாலும் விரைய சனிக்கு அதுவே ஒரு பரிகாரம் மாதிரி அமைஞ்சிடும். திருமணம் இப்போ மேஷராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல சனி. திருமணம் பண்ணலாமா? ஒரு சில பேருக்கு வந்து குழப்பம் இருக்குது, 7 சனி வச்சுட்டு பண்ணலாமா அப்படின்ட்டு. திருமணம் நடக்குமா? நினச்சது நடக்குமா? அவங்களுக்கு லவ் மேரேஜ் சேர்த்து சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் சார். இப்போ நிறைய பேர் சனி பயிற்சியில் வந்து திருமணம் நடக்குமான்றாங்க. திருமணம் ஆக்சுவலாக சனி பயிற்சியில் தான் நிறைய பேர் திருமணமும் நடக்கும், வீடும் வாங்குவாங்க, நிலையான விஷயங்கள் நிறைய நடக்கும். என்னன்னா கொஞ்சம் டிலேவாக நடக்கும். ஆமாம், டக்குன்னு ரெண்டு பொண்ணை பார்த்து கட்டுற இடத்துல 4-5 பேரை போயிட்டு வீடு ஒவ்வொரு அடிக்கடி போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். டிலே ஆகுமே தவிர கல்யாணம் நடக்கும். இன்னொன்று கல்யாணம் வந்து இவங்களுக்கு 7ஆம் வீடு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால் இவங்க தாராளமாக கல்யாண அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் வந்து யாராவது இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மேஷத்தை வந்து மேஷம் ஒரு 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 வித்தியாசமானவங்க. என்னென்னா கோவப்படுறவங்களும் அவங்க தான். ஆனால் அவங்க கோவப்படுறாங்கன்னு சில பேர் அடிக்க கைவங்கிறது கூட இருக்கும். ஆனால் அவங்கள விட்டு போக முடியாது. ஏன்னா பாசமாக அவங்க அவ்வளோ காட்டுவாங்க. இந்த லவ் வந்து அடிக்கடி சண்டையும் போட்டுக்கும் டக்குன்னு ஓட்டு. இப்போ கூட ஒரு படம் ஒன்று வந்தது, விஜய் சேதுபதி நித்யாமன் படம், அடிச்சுப்பாங்க சேர்ந்துப்பாங்க. அதெல்லாம் வந்து பக்கா மேஷம், சரிங்களா? அதனால் யாரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா லவ்வில் சண்டை நடக்கும், ஆனால் அதை கல்யாணமாக மாற்றிட்டா சூப்பராகிடும். ஸோ லவ்வை கல்யாணமாக மாற்றுறதுக்கு நல்ல டைமு. அதே மாதிரி சனி பயிற்சி உள்ளே வரும்போது முதல் அடியே நம்மளுக்கு எங்கே வேணும்னா ஒய்ஃப்கிட்டே ஹஸ்பண்டுக்கிட்டே தான், வீட்டில் தான் முதல் பஞ்சாயத்தே வரும். ஸோ அந்த மாதிரி எதுனா இஷ்யூஸ் இருந்தால் கூட இப்போ கொஞ்சம் சரியாயிடும். ஏன்னா 7ஆம் வீடு நல்ல பெட்டராகிட்டு இருக்கு. அதனால் திருமண வாழ்க்கை இது வந்து எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா நல்ல நாள் பார்த்து போகணும். அதாவது இப்போ என்னென்னா எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தான் லீவ் இருக்குன்னு அப்போ தான் போகிறாங்க. ஆமாம், அது ஆக்சுவலாக அது நல்ல நாளே கிடையாது. கல்யாணம் ஒரு காலத்தில் பண்ணவே மாட்டாங்க. ஒரு காலத்தில் புதன்கிழமை மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் புதன் வெள்ளியும் பரவாயில்லன்றா. இப்போ வியாழன், புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளில் புதன் ஹோரை, வியாழன் ஹோரை, சுக்கிர ஹோரையில் போனால் ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போகிறது அவ்வளோ இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய திருமணங்கள்லாம் நடக்குது. என்னன்னா சனி, அந்த சனிக்கிழமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டைமில் வந்து பொண்ணு வீட்டை விட்டு கிளம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதை தான் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாமே அவ்வளோ பிரச்சனை. அந்த டைம் இப்போ வந்து வாரம் ஃபுல்லாகவே வேலை இருக்குது. ஆமாம், இப்போ சனி ஞாயிறு தான் லீவு. அந்த டைமில் தான் நம்ம வந்து சொந்த பந்தங்கள்லாம் வரும். சொந்த பந்தங்களே அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆமாம், அதனால தான் அந்த சனி ஞாயிறு வைக்கிறாங்க. சரி, அது அவங்க விருப்பம், நீங்கள் சொல்ல வேண்டிய சொல்லிட்டீங்க. இப்போ வந்து வேலை தொழில், இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு வேலையும் தொழிலும் எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த 12 மாதம் இருக்கு இல்லையா, இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து அடுத்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும்? ஆமாம் சார். வேலை நம்ம மேஷத்துக்கு வந்து மேஷம் நல்லா கடுமையாக உழைப்பாங்க. ஆனால் அதே சமயம் ஆஃபீஸில் நிறைய எதிரியும் இருக்கும். என்னென்னா ஊரில் இருக்கிற பிரச்சனைலாம் இவங்க முன்னாடி நிற்பாங்க. இவங்க பிரச்சனையை கலப்பினதை விட ஊர் பிரச்சனைக்கு போய் நின்று பிரச்சனை வந்தது தான் அதிகம், சரிங்களா? இப்போ சனி பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு, நம்ம கொஞ்சம் கம்முன்னு இருக்க வேண்டிய நேரம். நம்ம வாயை கொஞ்சம் கம்முன்னு வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருந்தோன்னா பிரச்சனை மாட்ட மாட்டோம். ஆஃபீஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். சைலண்ட் மோட் இருக்கணும். இல்லைன்னா ஆஃபீஸில் கண்டிப்பாக இஷ்யூ வரும். ஏன்னா இவங்களுக்கும் சனி பயிற்சி, இவங்க 6ஆம் இடத்துக்கும் சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. நிறைய பிரச்சனை வரும். அமைதியாக இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது சார். பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா வளரும், ப்ராஃபிட் நல்லா வளரும். என்ன சொல்றது, இப்போ அதுவும் இந்த வருஷம் எண்டிங், வருஷம் முடிய பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இவங்க வெளிநாடுகளில் எதனா போகணும். சில பேர் வெளி ஊர், வெளி மாநிலங்களில் புதுசாக இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், கிளாஸு வெளிநாட்டில் போய் எடுக்கிறோம். இல்லை நான் என்னோட ஒரு பொருள் இருக்குது, நான் வெளிநாட்டுக்கு ஷிப் பண்ண போகிறேன், இல்லை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர போகிறேன்னா அதெல்லாம் பண்ணலாம். தொழில் முன்னேற்றங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லது. முதலீடு பண்ணோன்னாக்கா இந்த மேஷராசிக்காரங்க இப்போ வெளிநாட்டில் பண்ணலாமா? வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு முதலீடு எப்படி இருக்கும்? இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, இது செவ்வாய் வீடுன்றதுனால எப்போவுமே வெளிநாட்டுக்கு வந்து யோகம் இருக்குது. இப்போ நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் துபாயில் அந்த கோல்டன் விசாலாம் வாங்கிறதுக்கெலாம் முதலீடு பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜாதகம் பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பிரச்சனை என்னென்னா, இது ஒரு அம்மா வந்திருந்தாங்க, நேற்று நைட்டு ஃபோன் காலில் வந்திருந்தாங்க. ஆன்லைன் ட்ரேடிங்கில் பணம் எடுத்துட்டாங்க. எவ்வளோனா 1 கோடி. 1 கோடி. என்னென்னா வீட்டுக்கு தெரியாமல் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இது இழந்தது எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னால் திட்டுவாரா திட்ட மாட்டாரான்னு கேட்குறாங்க. யாருமா திட்டாமல் இருப்பா? அதனால் வெளிநாட்டில் முதலீடு பண்ணலாம். ஒரு தடவை ஜோதிடத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணாங்கன்னா வெற்றி அடையதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது.
உடல்நிலை அதை பற்றி சொல்லுங்களேன். யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் இருக்கணும் மேஷ ராசியில்? ஏன்னா இப்போ 7.5 சனிங்கிறதுனால தான் அந்த கேள்வி. ஏன்னா உடல்நிலை ஜென்ரலாகவே மேஷராசி சூட்டு உடம்பு. அதாவது மார்கழி மாதத்தில் கூட முகத்தில் பரு வரும்னா அது வந்து மேஷராசிக்கு தான். அதே இப்போ 6ல் சனி பகவான் இருக்கிறதுனால உடம்பு உருட்டி எடுக்கும். இவங்க வந்து சாப்பாட்டில் கவனமாக இருக்கும். அதாவது ரொம்ப எண்ணெய் பொருள் சாப்பிடக்கூடாது, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, அதிகமான காரப்பொருள் சாப்பிடக்கூடாது. ஆனால் இவங்க காரம் பொரிச்சதில் தான் கை வைப்பாங்க. ஆனால் அப்படி சாப்பிட அவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை வரும். முக்கியமாக அடிவயிறு, அல்சர், வயிற்றெரிச்சல், கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லாம் ரொம்ப வரும். இவங்க எவ்வளவு கூலான சாப்பாடை சாப்பிட்டு உடம்ப பத்திரமா பார்த்துக்கிறாங்களோ அவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ் கம்மியாகும். அவ்வளோ நல்லது. அவ்வளோதான் நல்லது. பரிகாரம் இப்போ மேஷராசிக்கு வந்து பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் இந்த வருஷத்தில் நல்லாயிருக்கும்? மேஷராசிக்கு அதிபதினாவே முருகர் தான். முருகரை வள்ளி தேவானியோட வழிபடலாம், துர்க்கை அம்மனை வழிபடலாம், யோக நரசிம்மரை வழிபடலாம். இவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறது நல்லது. துர்க்கை முருகனுக்கெல்லாம் அரளிப்பூ சாத்தி வழிபாடு பண்ணுறது நல்லது. நரசிம்மருக்கு துளசி கொடுத்து வழிபாடு பண்ணுறது இந்த வருஷத்தில் இந்த பரிகாரம் பண்ணால் சிறப்பு. எஸ், சிறப்பு. கடன் பிரச்சனை எல்லாமே தீரும். எஸ். ஓகே, நன்றி. நன்றிங்க.